Bagari. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்செய்தி மலர்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் இந்த வாரம் உங்களை அழைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வாரமும் இன்னும் அதற்கு முந்தின வாரமும் அருட்தந்தை ட்ரிங்சன் SMA சபையை சார்ந்த இந்திய மாகாண தலைவர் நம்மோடு தன்னுடைய 15 ஆண்டுகால நைஜீரிய நாட்டு பங்கு பணி மற்றும் நற்செய்தி பணி அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அன்பிற்கினிய நேயர்களை, தொடர்ந்து இந்த வாரமும் அருட்தந்தையுடைய நற்செய்தி பணி அனுபவத்தை நாம் மகிழ்வோடு கேட்போம். வாருங்கள் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். ஸோ கடந்த வாரம், அதாவது நீங்கள் ஒரு பங்கு தந்தையாகத்தான் கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பங்கில் வந்து ஒரு பங்கு சாமியாருடைய பணி என்னவோ அதுதான் நாங்கள் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. முக்கியமாக அந்த கட்டமைப்பு, அங்கே இருக்கிற ஏற்கனவே இருக்கிற பட் ஆனாலும் சின்ன சின்ன மாற்றங்கள், இதை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது அந்த நாட்டு மக்களுடைய அந்த மக்களை வந்து இனி நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது எந்த நாட்டுக்கும் இப்போ இந்தியாவிலே நிறைய ஸ்டேட் இருக்குது. இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் அந்த ஸ்டேட் மக்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்று வந்து அவங்களுடைய விழாக்கள், இப்போ அவங்களுடைய உணவு, இந்த இரண்டில் தான் வந்து அந்த நாட்டுடைய ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும், உணர முடியும் அப்படின்னு. ஸோ அதுபோல் வந்து அந்த மக்கள், நீங்கள் பணி செய்த அந்த பகுதி, இந்த விக்டோரியா ஐலாண்டு அப்படின்னு சொன்னீங்க. இந்த விக்டோரியா ஐலாண்டில் இருக்கிற மக்கள், அவங்களுடைய விழாக்கள் என்ன, அவங்களுடைய விழாக்களில் வெளிப்படுகிற அந்த நம்பிக்கை, அது கலாச்சாரம், முக்கியமாக அவங்களுடைய வாழ்வும் அந்த வழிபாடும் எப்படி, இது பற்றியெல்லாம் நீங்கள் என்ன அங்கே பார்த்தீங்க புதுசாக? அந்த மக்களுக்கும் அந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த கலாச்சாரத்தை வந்து விட்டு கொடுக்கறதில்ல. அந்த ஆப்பிரிக்க கலாச்சாரமும் அவங்களுடைய இனம் சார்ந்த அந்த கலாச்சாரமும் அவங்களுடைய முன்னோர்களுடைய அதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இன்னி அளவில். நம்மளே வந்து திருப்பலியில் வந்து கும்பம் எடுக்கிறோம், கும்பம் ஆராத்தி எடுக்கிறோம். ஆமாம், ஏறக்குறைய நம்மளுடைய கலாச்சாரம் தானே பாரு. ஆமாம். ஸோ நம்ம அதனே எத்தனை ஆண்டு காலம் நம்ம வந்து நிறைய மக்களை பெருமையாக சொல்லுவோம். நாங்கள்லாம் வந்து 100 வருஷம் கிறிஸ்தவங்களாக இருக்கோம், எங்கள் தாத்தா பாட்டிக்குள்ள கிறிஸ்தவங்க அப்படின்னு நம்ம பெருமையாக ஒரு பக்கம் நம்ம சொல்கிறோம். நம்ம எத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நம்ம வந்து கலாச்சார ரீதியாக நம்ம வீட்டில் செஞ்சுட்டு இருக்கிற நல்ல நேரம் பார்க்குறதுலேருந்து அது எல்லாமே நம்மளுடைய கலாச்சாரம் தான். அதை நம்மளால் விட்டு கொடுக்க முடியலையே. அதுதான் அங்கேயுமே இந்த குழந்தைக்கு பெயர் சூட்டர்லேருந்து ஞானஸ்தானம் வாங்கிட்டாலுமே வந்து அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றது போல் அவங்களுடைய அந்த பெரியோர்களை கூப்பிட்டு குழந்தைக்கு பேர் வைக்கிற சடங்குகள் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக வந்து அந்த இறந்து போன தருணத்தில் வந்து அவங்கள இறுதி அடக்கம் பண்ணுறாங்கன்றதும் வந்து அந்தந்த இனத்தினுடைய வெளிப்பாடுகள் வந்து, அதனால் அந்த இனத்தினுடைய அந்த தன்மைகள், அந்த கலாச்சாரம் இதெல்லாமே அவங்க இன்னும் விட்டுடல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலுமே வந்து அவங்களுடைய அந்த ஆப்பிரிக்க அந்த கலாச்சாரத்தை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஊரில் மாதிரி இன்னுமே பேணி கொண்டு தான் இருக்காங்க. அது ஸோ அந்த உங்களுடைய விழாக்கள் என்ன ஃபாதர்? அவங்களுக்கு நம்ம கிறிஸ்துவத்தை தவிர்த்த விழாக்கள் வந்து அது நம்மளுடைய இந்த ஈஸ்டரும் சரி, இந்த கிறிஸ்து உயிர்ப்பு, கிறிஸ்து பிறப்பு எல்லாமே வந்து அவங்களுடைய அந்த கலாச்சார பிரதிபலிப்பு கொஞ்சம் இருக்கும். ஏன்னா இயேசுவை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே போல் ஆப்பிரிக்க மக்கள் பார்க்குற இயேசுவை கடவுளாக பார்த்தாலுமே வந்து அவங்களுடைய அந்த கலாச்சார பின்புலத்திலிருந்து பார்க்கும்போது சிலது வந்து அந்த உயிர்ப்பு,
அந்த பிறப்பு, கடவுளுடைய சக்தி, கடவுளுடைய வழிகாட்டுதல் இருந்தது அந்த கலாச்சார மக்களுக்கு அவங்களுடைய பின்புலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் மாறுபடும். விசுவாசம் ஒரே விசுவாசமாக இருந்தாங்க, அவங்களுடைய புரிதல் தன்மை வந்து வித்தியாசமாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை நெறி, அந்த நாங்கள் கோயிலில் கிறிஸ்து பிறப்பு கொண்டாடினாலுமே வந்து அங்கே அலங்கரிக்கிற அந்த முறைகள், அந்த மக்களுடைய இந்த விழாக்களுக்காக மக்கள் உடுத்துகிற உடைகள், அதெல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த முக்கியமான இந்த விழாக்களில் வந்து அவங்களுடைய நேட்டிவ் ட்ரெஸ், அவங்களுடைய அந்த இனங்கள் சார்ந்த அந்த துணிமணிகளெல்லாம் உடுத்திக்கிட்டு வருவாங்க. இந்த மாலைகளும் சரி, இந்த மணி மாலைகளும் சரி, அவங்களுடைய அந்த வித்தியாசமான உடைகள் எல்லாம் போட்டுட்டு தான் அந்த முக்கியமான இதையும் வந்து அவங்க வந்து கொண்டாடுவாங்க. இதை நான் கேட்குறது ஒன்று ஃபாதர், இந்த கலாச்சாரம் முற்றிலும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிறது. அதாவது இப்போ இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் காலங்காலமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் நம்ம வந்து பொங்கல் கொண்டாடணும் இல்லையா, ஆயுத பூஜை கொண்டாடணும். ஆமாம், இதெல்லாம் முக்கியமான கலாச்சாரம். இதுக்கும் வந்து கிறிஸ்தவ நம்பிக்கைக்கும் சம்பந்தமே. அஃப்கோர்ஸ் நன்றி சொல்லுகிறவங்களா பொங்கல். பட் அது மாதிரி தமிழருக்கு கேட்ட இந்த விழாக்கள் நீங்கள் வாழ்கிற அந்த பகுதிக்கு அந்த மக்களுக்குரிய விழா நிறைய விழாக்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி சொல்லுது. இந்த ஏயோ அப்படின்ற ஒரு விழா, ஏயோ அப்படிங்கிறது அந்த விழாவுடைய முக்கியமான விழா வந்து இறந்து போனவர்களுடைய மூதாதையர்கள், அந்த அரசர்கள், அவங்களுக்கு அந்த இனத்தினுடைய தலைவர்களாக இருந்தவங்களை வந்து அந்த ஆன்மாக்களை வந்து தட்டி எழுப்புற விழா. அதனால் வந்து இந்த மாஸ்குரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நீளமான ஒரு உருவம், அதில் வந்து பல விதமான தோரணைகளோடு கொண்ட பல உருவங்கள் வந்து ஆடிக்கிட்டு இருக்கும். அது நடந்து ஒரு தெருவில் நடந்து போகும். எல்லாமே வந்து சந்தோஷமாக கைத்தட்டி ஆரவரித்தாலுமே வந்து அதுக்கான மரியாதையும் இருக்குது. அந்த விழா, அந்த ஏன்ற விழாவோட முக்கியமானது வந்து அதை இறந்து போன அந்த ஆன்மாக்களை தட்டி இப்போது இந்த இனத்தங்களுக்கு யார் தலைவர்களாகவும் அரசர்களாகவும் வழி நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த நல்ல சக்திகள் எல்லாம் வந்து இவங்க மேலே கொண்டு வர்றதுக்காக அந்த ஏன்ற விழாவை வந்து கொண்டாடுறாங்க. தட்டி அந்த இறந்து போன அந்த மூதாதையர்கள் ஆன்மாக்களை தட்டி அந்த சக்தியை வந்து இருக்கிறவங்களுக்கு வழங்குற அந்த விழா, அது ஒரு எடுத்துக்காட்டு. அது மாதிரி பல விதமான விழாக்கள், மக்களோட அந்த நம்பிக்கையில் கலந்த அந்த விழாக்கள் வந்து இன்னும் அவங்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அந்த விழாக்களெல்லாம் வந்து நிறைய பொருட்செலவோடும் மிகுந்த அக்கறையோடும் மிகவும் கொண்டாடிட்டு இருக்காங்க. வாழ்வின் இந்த வழிபாடு எந்த அளவுக்கு வந்து அவங்க கொண்டாடுற வழிபாடு, முக்கியமாக அவங்க வழிபாடுகள், அவங்களுக்கு ஸ்பெஷாலிட்டியெல்லாம் சொன்னீங்க. ஸோ அவங்க வாழ்வோடு எவ்வளோ ஒரு அர்த்தம் பெறுகிறதா இருக்கிறது. இன்றளவுலையுமே வந்து அந்த கடவுளுக்கு ஏதாவது காணிக்கை, கடவுள்கள்லேருந்து ஏதாவது நம்ம பெறணும்னா அந்த கடவுளுக்கு வந்து ஒரு காணிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து அந்த பழைய காலத்து கான்செப்ட் வந்து இன்னும் இருக்கு அவங்க மேலே அந்த நம்பிக்கை. கிறிஸ்தவத்தில் மட்டும் இல்லை, நம்ம கிறிஸ்தவத்தில் வந்தாலுமே அவங்களுடைய கொடுக்குற காணிக்கைகளே அது மாதிரி தான். கடவுளுக்கு வந்து கைமாற ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குது, ஆடுகள் கொடுப்பாங்க, மாடுகள் கூட சில டைம் கொடுப்பாங்க, அவங்களுடைய வயல்களை விளைஞ்ச தானியங்கள் அந்த மாதிரி கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தா கடவுள் வந்து அதை ஏற்றுக்கொண்டு இன்னும் சீக்கிரமாக நமக்கு பதிலளிப்பார், அவர் வந்து சீக்கிரம் அவங்க கேட்பார் அப்படின்ற கடவுளை வந்து இந்த மகிழ்ச்சிப்படுத்துறத அந்த அது நினைக்கிறேன். அது எல்லா கலாச்சாரத்துலையும் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே உண்டியில் நிறையா காசு போடுறோம் அந்த மாதிரி நிறைய பாவம் செஞ்சால் உண்டியில் நிறைய காசு போடுறாங்க. அது அப்புறம் கடவுள் சீக்கிரமாக கேட்கணும்னு சொன்னால் உண்டியில் காசு போடுறோம், காணிக்கை கொடுக்குறோம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஒரு என்ன சொல்கிறது பேரம் பேசுகிறதாக இது இல்லை. அதனால் மக்கள் வந்து தங்களுடைய மகிழ்ச்சியை, தங்களுடைய நன்றியை கடவுளுக்கு மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு வந்து கடவுளுக்கு வந்து நம்ம அந்த காணிக்கையில் தான் மக்களுடைய முழு மனசும் இருக்குது. அதில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு கோயிலுக்கு வந்து ஏதோ செஞ்சோம், ஃபாதருக்கு இதை கொடுத்தோம் அப்படின்னு அவங்க அதை மற்றவங்களுக்கு அவங்க சொல்லும் பொழுது கூட அதில் வந்து ஒரு நன்றி உணர்வு நம்ம பார்க்க முடியும் மக்கள்.
அது ஒரு நல்ல விஷயம் தான் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் அந்த கலாச்சாரத்தை இப்போ அதாவது அவங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த தீய ஆவி, கெட்ட ஆவி, பில்லி சூனியம் இதையெல்லாம் நம்பிக்கொண்டிருந்த மக்கள், மூதாதையர்களை கடவுளாக பார்த்து கொண்டிருந்த மக்கள் இல்லைங்களா? ஸோ ஏற்குறைய மூதாதையர்களை வந்து எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அவங்க. ஆமாம், அது உண்மை. இப்போ இங்கே கூட நீங்கள் நம்ம குடும்பங்களை வந்து இப்போ ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று கெட்டது நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா இறந்தவங்களுக்கு பூச வைப்பாங்க. ஆமாம், நம்ம ஊரில். ஆமாம் ஆமாம். ஏன்னா அவங்க யாரோ ஒருத்தர் 2 பேர் சந்தோஷமாக இல்லை. ஆமாம். அதனால தான் நம்ம குடும்பத்தில் இப்படி நடக்குது. ஸோ எல்லோரும் இறந்தவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம்னா நல்லா போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம. அதான் நம்ம போஸ்ட் பிளஸிங் போகும்போது இங்கேயே பார்க்க முடியும். இப்போ நம்ம கிறிஸ்தவ இல்லங்கள்லேயே யாரோ ஒருத்தர் கணவனோ மனைவியோ வந்து ஹிந்துவாக இருந்திருப்பாங்க. மேபி திருமணத்திற்காக, கிறிஸ்தவ திருமணத்திற்காக வந்து ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அல்லது பெறாமல் கூட இந்த டிஸ்பாரிட்டி ஆஃப் கல்ச்சரில் கூட வாழலாம். ஒரு ஷெல்ஃபில் வந்து மற்ற மதங்களை சேர்ந்த கடவுள் இருப்பாங்க. ஆமாம். அது சில டைம் நம்ம பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அவசரமாக மறைப்பாங்க. ஸோ அந்த மக்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன், அது ரொம்ப கடினம். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டம்தான். அது ஆமாம், அது இருக்கும். இந்த ஒரு குறிப்பாக வந்து இந்த ஆப்பிரிக்கா அந்த காலத்து மதத்திலிருந்து கன்வெர்ட் ஆன இந்த கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்ட அவங்கள வந்து அந்த இனங்களும் சில டைமில் வந்து சேர்த்துக்காமல் இருப்பாங்க. அவங்கள வந்து சரி நீங்கள் வேறு மாறி போயிட்டீங்க, உங்களுடைய விசுவாசம் வந்து திசை மாறி போயிடுச்சு, அந்த இதுவும் இன்னமும் இருக்குது. அந்த கிறிஸ்தவர்கள் படுகிற சின்ன சின்ன அந்த குடும்பம்ட்டு வரும்போது, பொதுவான ஒரு இது விழாக்கள், குடும்ப விழாக்கள் வருகின்ற போது, இனம் சார்ந்த விழாக்கள் வருகின்ற போது கிறிஸ்தவர்களை வந்து அவங்க அவ்வளோவா மதிக்கிறதுன்றதோட அவ்வளோவா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இவங்க நம்மளுடைய நம்பிக்கைகளை விட்டுட்டு அது வெளி நம்பிக்கைகளுக்கு போயிட்டாங்கன்றதுனால அவங்கள சேர்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு அந்த உரிய அந்த மரியாதை, அந்த இனங்களில் பெரிய தலைமை பொறுப்புகளோ இந்த விழாக்கள் வரும்போது அவங்கள மரியாதை கொடுக்கறது இல்லை. அது நிறைய எடுத்துக்காட்டுகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க சொல்லி. அதனால் அந்த நம்ம கிறிஸ்தவர்களை வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் சில டைமில் வந்து போராட்டங்களும் இருக்குது. இப்போ உங்களுடைய 15 ஆண்டுகால குருத்துவ வாழ்க்கையில் உங்களால் மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள், நல்லதாகவும் சவால் மிகுந்ததாகவும் என்னவா நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த துவக்கத்திலேயே வந்து இந்த பில்லி சூனியம் அதை பற்றி பேசுனீங்க. அது ஆப்பிரிக்காவில் வந்து நகரத்துலேயும் சரி, குக்கிராமத்துலேயும் சரி, அது எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்குது. அந்த மக்களோட நம்பிக்கை, அது மேலே நம்பிக்கை வந்து ஒரு நல்ல சக்தி இருந்தாக்கா ஒரு கெட்ட சக்தி இருக்கணும். அதனால் வந்து இந்த தீய சக்தி வந்து கெட்ட மக்கள் வந்து இந்த தீய சக்தியை பயன்படுத்தி நமக்கு தீயதை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்புகிறாங்க. அப்போது அந்த தீய சக்திகளை வந்து பெயர்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டினார் அந்த மாதிரி. ஸோ அந்த தீய சக்திகள்லேருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரியது. அதனால தான் கடவுளை வந்து கும்பிடுவாங்க. நம்ம சாமிக்கு வீடுகள் மந்திரிக்கிறதும் சரி, ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வந்துட்டாலும் வந்து அந்த குருவானவரோட ஓடி வர்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனால் அது வந்து இன்னும் நம்பிக்கை, ரொம்ப நம்பிக்கை, பயப்படுவாங்க மக்கள். சில மக்கள் எல்லாமே அந்த பில்லி சூனியம், அந்த ஏவல் ஓவல் அந்த மாதிரியான இதுகளெல்லாம் வந்து செய்வினை, அதெல்லாம் வந்து இந்த கிறிஸ்தவங்களுக்கே நம்பிக்கை அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு குடும்பத்தில் தவறு ஏதாவது நடந்துட்டால், இது வேண்டப்படாத ஒரு நிகழ்வு நடந்துட்டால் அவங்க வந்து யாரோ நமக்கு வந்து இந்த செய்வினை வச்சுட்டாங்க அப்படின்றது வந்து அதுக்கான வழிமுறைகள் என்ன பண்ணலாம். ஒரு கிறிஸ்துவ வழிமுறைப்படி சாமியாரை கூப்பிட்டு பேய் ஓட்டுறது, மந்திரிக்கிறது, அது மாதிரி பண்ணலாமா? இல்லை அவங்களே சார்ந்த அந்த காலத்து இந்த ஆப்பிரிக்க மதத்தை சார்ந்த அவங்களுக்கும் குருக்கள் இருக்காங்க, அவங்கள போயிட்டு என்ன பலி கொடுக்கணும், கோழி ஆடு அந்த மாதிரி கொடுக்கணுமா? இல்லை அது மாதிரி வந்து அப்படியும் போகிற நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க.
எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அனுபவம் ஒன்று இருந்தது. முதல்ல வந்து 2006 கடைசியில் எங்களுடைய பங்குக்கு வந்து ஒரு 4-5 துணை பங்குகள் இருந்தது. அப்போ வந்து நான் இருந்த இடமே நல்லா வளராத ஒரு தன்மை. அப்போ வந்து என்னுடைய பங்கு சாமியார் வந்து அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர், வெள்ளைக்கார சாமியார். அவர் வந்து அந்த துணை பங்குக்கு போயிட்டு பூசை வச்சுட்டு வா அப்படின்ட்டு அனுப்புகிறார். நானும் வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு போகிறேன். அந்த துணை பங்கு ஒரு சின்ன அப்போ தான் லேண்டை அந்த நிலத்தை வாங்கி அதை பணி செய்யறதுக்காக சோறெல்லாம் கட்டிக்கிட்டு வரும். அப்போது அது வந்து ஒரு கடற்கரையை சார்ந்த ஒரு இது. அந்த கடற்கரையை சார்ந்தது தான் நிறைய வந்து இந்த மாதிரியான அந்த ஆப்பிரிக்கா அந்த பழங்காலத்து மதங்கள் எல்லாமே வந்து நிறைய இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு குழுக்கள் நிறைய இருக்குது. அப்போ நான் போகும்போது வந்து என்னுடைய அந்த சின்ன ஒரு 20-30 பேர் தான் இருப்பாங்க அந்த குழுக்களை, அவங்களுக்காக அந்த நிலத்தை அதுக்கப்புறம் வளர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை. போகும்போது எல்லாருமே வந்து ரோட்டில் இருக்காங்க, வண்டி வழக்கமாக நிறுத்த இடத்துல இருந்து யாருமே அங்கே போகலை. என்ன கேட்டேன்னாக்கா டைம் ஆகிடுது, நேரம் ஆயிடுச்சு, என்ன இந்த திருப்பலிக்கு ஒன்றும் தயாரிக்கலையா என்னும்போது ஃபாதர் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனைனாக்கா அந்த லேண்டு நாங்கள் வாங்கும்போது இதுக்கு முன்னாடி இன்னொரு லேண்ட் இருந்தது. அவருக்கு வந்து நாங்கள் அந்த லேண்டை வாங்கினது வந்து அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவர் வந்து நாங்கள் உங்களை என்ன பண்ணுறோம் பாரு, உங்களை வந்து இந்த மாதிரி செய்வினை வச்சு இந்த குரூப்பையே என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்ட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு போயிட்டார். ஒரு லேமேன் அது வந்து கிறிஸ்தவர் இல்லாதவர். நீங்களும் உங்களுடைய சபையும் எப்படி நீங்கள் கோயில் கட்டுறீங்கன்னு பார்த்துட்றேன் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு அவர் வந்து என்ன பண்ணாருன்னு தெரியல. இந்த மக்கள் வந்து யாரும் உள்ளே போகிறதுக்கு பயம். அதனால் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி நம்ம கோயிலில் வந்து செய்வினை வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொன்னோடனே எனக்கே தடவை கேட்குறேன் பயம், எனக்கு இந்த செய்வினையை தடவை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயம். அப்போ நாங்கள் போகும்போது வந்து போகிற வழியெல்லாம் நம்ம இந்த கோழிங்களை கொன்று போட்டு தலையை போட்டது ரெக்கைங்க அந்த கோழிங்களை அப்படின்ட்டு நிறைய ரத்த சோடைகள் எல்லாமே இருக்குது அந்த வழி போகிற வரைக்கும். அங்கே போயிட்டு பார்த்தாக்கா மக்களெல்லாம் வந்து அந்த பீடம், ஒரு சின்ன பீடம் அப்போது இருந்து கட்டினது, கோயில் கட்டிட்டு இருந்தனால ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான் திருப்பலி பண்ணுவோம். அப்போது அந்த பீடத்து மேலே வந்து வெள்ளை துணி ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு கருப்பு சப்ஸ்டன்ஸ், கருப்பு நிறத்தில் வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை சுற்றி காசுங்க இருக்குது, இந்த கோழி ரெக்கைங்க, அந்த மாதிரி வந்து ரத்தம், அந்த மாதிரியான ஒரு இது மாதிரி வந்து ஒரு குவியல் மாதிரி இருக்குது. மக்களெல்லாம் சொல்கிறாங்க அது வந்து இந்த மாதிரி செய்வினை செஞ்சுட்டாங்க, அது வந்து அதை எடுக்கலைனாக்கா நமக்கு வந்து இந்த எல்லோரும் எங்களுக்கு எல்லாமே ஏதாவது ஒன்று ஆகிடும்ன்ட்டு அந்த பயம் இருக்குது. எனக்கும் அந்த பயம்தான். தடவை வந்து கேட்டிருக்கோம், நம்ம ஊர்லேயே நான் பார்த்ததில்ல. போனோடனே எனக்கும் ஒரு பயங்கலந்த ஒரு இது என்ன ஆக போதும் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, நானே இப்படி பயந்துட்டு போயிட்டோம்னாக்கா கடைசி அது மூடு விழாவாகிடும் அப்படின்றதுனால போயிட்டு மக்களை வந்து அந்த புனித தண்ணி கொண்டாந்தாங்க. மந்திரிச்சுட்டு அதை தெளிச்சுட்டு அந்த பீடத்து மேலே தெளிச்சுட்டு அப்புறம் சுற்றி போயிட்டு கோயிலெலாம் தெளிச்சுட்டு எடுத்து போட்டு கொளுத்துனதுக்கப்புறம் மக்கள் வந்து கைத்தட்டி அதை ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க, ரொம்ப இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சுற்றிப்பட்டு இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து நம்பரும் அந்த எண்ணிக்கையும் அதிகமான அந்த குழு வந்து ரொம்ப எண்ணிக்கை அதிகமானது. அப்போ எனக்கு பயம் இருக்குது. அந்த போயிட்டு மந்திரிக்கும் போது பயம், சாமி நீங்கள் தான் என்னை வந்து ஏதோ ஒரு நாட்டில் இருந்தவன், நான் ஏதோ ஒரு குடும்பத்தை சார்ந்தவன், என்னை வந்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்களை நம்பி தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு எனக்கு அந்த பயத்தினால அந்த ஜபம் சொல்லிட்டு தான் மந்திரிக்கிறேன். அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் மக்களுடைய மனநிலை வந்து மக்களுடைய நம்பிக்கை வந்து ஓகே இந்த கிறிஸ்துவ சாமியால் வந்து இந்த செய்வினைகள் எல்லாமே வந்து அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து அந்த சுற்றி இருந்த மக்கள் அப்புறம் இப்போ ஒரு பெரிய கோயில் கட்டிட்டாங்க அந்த இடத்துல. அதுதான் ஒரு அப்போ சின்னதில் வருஷம் நான் சாமியாராகி இதுக்காகவே வந்து உங்களை தேடி வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாம், இந்த ஜபம் அதான் ஃபாதர் ஜபம் செஞ்சு இந்த இதெல்லாமே கூட அடித்து ஒழிக்க முடியுது இந்த குருக்களுக்காக. நான் மட்டும் இல்லை, இந்த குருக்களுக்கு அந்த சக்தி இருக்குது அப்படின்ட்டு நம்பினாங்க அந்த இயேசுவின் தயாராக. உங்களை மாதிரி ஒரு மிஷினரி போனவர் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து தர்பூசணி பழத்தை வந்து எங்கே பார்த்தாலும் தர்பூசணி பழம் தான் இருக்குங்களாம். பட் அந்த தர்பூசணி பழத்தில் வந்து சாத்தான் இருக்குது, பேய் இருக்குது அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்களாம். ஸோ இந்த மிஷினரி போய் என்ன பண்ணியிருக்காரு, தர்பூசணி பழத்தில் போய் சாப்பிட்டு காட்டியிருக்கிறாரு. பாருங்கள் சாப்பிடலாம், இதெல்லாம் ஒன்றாகாது, நல்லா இருக்கும்னா அந்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ இவங்க வந்து இந்த பழத்தை சாப்பிட்டு இவருக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னா அதுக்காகவே இவர் பின்னாடி வந்துட்டாங்களாம் எல்லாம். அந்த அனுபவம் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதுவும் சின்ன சாமியார், ஒரு வருஷம் சாமியார் நான். அந்த பயம் கலந்தது, புதுசாக குருவானது, அந்த நம்பிக்கையிலையும் அவ்வளோ ஊறலை, அது வரைக்கும் விசுவாசம் அவ்வளோவா இல்லை அந்த டைமில். அது எல்லாமே கலந்து என்னுடைய எதிர்காலத்தையுமே வழி அமைச்சது அந்த ஒரு சின்ன அனுபவம் எனக்கு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். இப்போது நீங்கள் வந்து 15 வருடம் கழித்து நீங்கள் இடையில ஆம்ஸ்டர்டாம் நீங்கள் போனேன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அங்கே வந்து உங்களுடைய பணி இப்போ என்னவாக இருந்தது?
அது வந்து வித்தியாசமான ஒரு களப்பணி. அங்கே வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஆப்பிரிக்க மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஆப்பிரிக்க மக்கள் வந்து எங்கெல்லாம் சிதறுந்து புலம்பெயர்ந்து போயிருக்கிறார்களோ எங்களுடைய சபையினுடைய நோக்கத்தின்படி அவங்களுக்கெல்லாம் எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அங்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு பணி செய்யணும் அப்படின்ட்டு ஒரு சமீப காலமாக தான் முடிவெடுத்து இப்போ ஐரோப்பா நாட்டுங்களையும் சரி, அமெரிக்காவிலையும் சரி, ஆப்பிரிக்க மக்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, அவங்களுக்கு விசுவாசம் தேவைப்படுகிறதோ, அவங்களுக்கு உதவிகள் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து எங்கள் சபை வந்து நிறுவி இப்போது பணி செய்து நான் நினைக்கிறேன் இது எல்லா சபையும் எடுக்க வேண்டிய ஒரு கேரசம் நினைக்கிறேன். இப்போ பிரான்ஸோடைய அழைப்பு தான் மரியாளுடைய மன்றாட்டு மலையில் ஒரு புதுசாக ஒன்று சேர்த்திருக்கிறார்களே, இப்போது புலம்பெயர்ந்தோரின் அரசியே அப்படின்னு சொல்லிட்டு மாதாவுக்கு ஒரு பேர். ஸோ த மினிஸ்ட்ரி டு த ரெஃப்யூஜி இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமாக, குறிப்பாக வந்து அந்த காலத்துலேயே நாங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கும் பொழுது இந்த புலம்பெயர்ந்தோருக்கு வந்து தனியாகவே ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு ப்ரீஸ்ட் இருப்பார் எப்போவுமே அவங்களுக்காக. ஸோ அது வந்து இப்போ சபையில் நீங்கள் ஆரம்பிச்சு இது ஆப்பிரிக்க மக்களுக்காகவே மட்டுமே, ஆப்பிரிக்க மக்கள் எங்கே இருக்கிறாங்களோ நீங்கள் போய் வேலை செய்யணும். ஆமாம், அங்கே போயிட்டு புலம்பெயர்ந்த ஆப்பிரிக்க மக்களை வந்து அவங்களோட கூட இருக்கிறதுக்கான பணிகள் வந்து பல நாட்டில் இப்போ உருவாகிடுச்சு. அது எப்படி எஃபெக்டிவாக இருந்தது? அது யூரோப்பில் எஃபெக்டிவாக இருந்தது. அது ரொம்ப முக்கியமான இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்பிரிக்கா மக்கள் வந்து நிறைய பேர் அறியாமையில் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிடுறாங்க. இந்த ஏஜென்ட்ஸுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இந்த ஆப்பிரிக்கா ஐரோப்பாக்கெல்லாம் போனாக்க தெருவுலலாம் பணம் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை வளர்த்துடுறாங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து பணத்தை தேடி நல்ல வாழ்வாதாரத்தை தேடி போகிறாங்க. நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுறாங்க. சிலர் வந்து இதில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்காக ஒரு பங்கை உருவாக்கி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மற்ற வார நாட்களிலும் திருப்பலிகள் இது பண்ணிவிட்டு அந்த மக்களுடைய விழாக்களுக்கு பிறந்த நாள், இந்த மாதிரி இறந்து போனவங்களுடைய அந்த நிகழ்வுகள் அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்களோட பயணிக்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து எங்களுடைய ஆப்பிரிக்க மறைபோதக சபை சார்பாக ஒரு மினிஸ்ட்ரி மாதிரி பணித்தளம் பண்ணியிருக்கோம். அதில் தான் நான் ஒரு 2.5 வருஷம் நெதர்லாந்து நாட்டில் ஆம்ஸ்டர்டாம்ங்கிற இடத்துல வேலை செஞ்சது. ஓகே ஃபாதர், நாங்களும் நல்லா ப்ரே பண்ணிக்கிறோம். ரொம்ப மாதா தொலைக்காட்சி நேயர்கள் உங்களுடைய நற்செய்தி பணி அனுபவத்தை கேட்டிருக்காங்க. உங்களுக்காகவும் உங்களுடைய புதிய இந்திய தலைவருங்கிற பொறுப்பில் உங்களோட பணி சிறக்கும். ஆப்பிரிக்க மக்களுக்காகவும் குறிப்பாக எங்கள் மக்கள் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது கத்தோலிக்க திருச்சபை ஒன்று அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பரிமாணங்களை எடுத்து கிறிஸ்துவை அறிவித்து கொண்டு இருக்கிறது. பட் அந்த ஒவ்வொரு பரிமாணத்தை வந்து அதில் இருக்கிற இன்ப துன்பங்கள், நல்லது கெட்டது, இதெல்லாம் வந்து நம்ம மக்கள் மாதா தொலைக்காட்சியில் கேட்கும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொன்று காரணம், நம்ம கலாச்சாரத்தை நம்ம வந்து மதிக்கும் பொழுது கண்டிப்பாக இன்னொரு கலாச்சாரத்தையும் நம்ம வந்து அந்த ஒரு பாராட்டு நம்ம தெரிவிப்போம். ஸோ அது எப்போவுமே மாதா தொலைக்காட்சி நேயர்கள் இந்த நற்செய்தி மலர்கள் நிகழ்ச்சி ரொம்ப விரும்பி பார்ப்பதற்கு அது ரொம்ப காரணமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஒரு நற்செய்தி பணியாளராக குறிப்பாக 15 வருஷம் வெளியில் இருந்திருக்கிறீங்க, குருக்கள் பற்றாக்குறையில் மிக்க ஒரு அப்படின்னும் பொழுது நம்மளுடைய மக்கள்கிட்ட என்ன நீங்கள் கேட்குறீங்க? இன்றைக்கி நம்ம மக்கள் முக்கியமாக தமிழகத்தில் வந்து தமிழக திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை ஒரு வசதி படைத்த ஒரு திருச்சபை. அதிலும் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் கிளியர் கட்டாக இருக்குங்க. போதுமான குருக்கள், போதுமான திருவழிபாடு எல்லாமே போதுமானதாக நிறைவாக இருக்கிறது. அப்படி நிறைவை சுவைத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒட்டுமொத்த திருச்சபையை பற்றிய ஒரு அக்கறை என்னவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய அந்த வேண்டுகோள் நான் வைக்கிறது வந்து மக்கள் வந்து குருக்களுக்காக ஜெபம் செய்யணும். ஏன்னா குருத்துவ வாழ்வுன்றது வந்து ஒரு சவால் நிறைந்த வாழ்வு. நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குருக்களுக்காக ஜெபம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கடவுளுடைய பராமரிப்பு வந்து அந்த குருக்கள் மேலே வரும். குறிப்பாக ஆப்பிரிக்காவுக்கு போகிற எங்களுடைய குருக்களுக்காக வந்து ஜெபம் செய்யுங்க. குடும்பத்தை விட்டுட்டு, கலாச்சாரத்தை விட்டுட்டு, நாட்டை விட்டுட்டு, உணவு முறைகளை விட்டுட்டு பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பாலும் பல கண்டங்களை தாண்டியும் போகிற எங்களுடைய குருக்கள் வந்து உடல் நலத்தோடும் அந்த ஆன்ம தைரியத்தோடும் சவால்களை எதிர்கொண்டு சந்திக்கிற அந்த திறனோடும் இருக்கணுன்ட்டு ஜெபம் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் வந்து எங்களுக்கான உங்களுடைய நாங்கள் வந்து நீங்கள் தான் உங்களுடைய குழந்தைகள், நாங்கள் எங்களை தான் நீங்கள் வந்து மறைபோதகராக வந்து அந்த ஆப்பிரிக்க கண்டத்துக்கு அனுப்புகிறீங்க. அது ஜபத்தோட கூடிய உங்களுடைய உதவிகள் வந்து எங்களுக்கு மிகவும் தேவைப்படுது. 2 வகையான உதவிகளாக நான் பார்க்குறேன். ஒன்று வந்து உங்கள் குழந்தைகளை வந்து தேவ அழைத்தல் உணர்வதை போன்ற ஒரு குழந்தைகளாக வளர்க்க வேண்டும். உங்கள் குடும்பத்துங்களையே வந்து ஆண் குழந்தைகள் இருக்கிறவங்க குடும்பத்துலேயும் பெண் குழந்தைகள் இருக்கிற குடும்பத்துலேயும் அந்த தேவ அழைத்தலை பற்றி அடிக்கடி பேசுங்க. கடவுளுக்கு பெரிய ஒரு காணிக்கை நீங்கள் கொடுக்கணும்னு விரும்புனீங்கனாக்கா உங்களுடைய குழந்தைங்களை வந்து கடவுளுடைய பதிக்காக அர்ப்பணிங்க.
அதில் குறிப்பாக எங்களுடைய சபை ஆப்பிரிக்க மறைபோதக சபைக்கு வந்து உங்களுடைய குழந்தைகள் யாராவது அந்த தேவாலயத்தில் இருக்காங்கனாக்கா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அவங்கள பயிற்சி விட்டு ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி கருவடை பணியை செய்ய விழைப்போம். மேலும் வந்து பொருள் உதவி எங்களால் வந்து எல்லாம் பண்ணிட முடியாது. இப்போது இருக்கிற பல விதமான சவால்கள், இப்போ இந்திய சட்டத்தின் கீழ் வந்து பலவித சவால்களை வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுடைய இந்த அடிமட்டத்திலிருந்து வருகிற உதவிகள் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த கிறிஸ்தவ மக்களுடைய தாராள உள்ளங்கள் வந்து மிகவும் முக்கியம். உங்களுடைய இந்த சிறு சிறு அன்பளிப்புகள், சிறு சிறு காணிக்கைகள் வந்து மேலும் மேலும் பல ஆயிரம் பல நூறு குரு மாணவர்களை உருவாக்கி அவர்களை பிற்காலத்தில் வந்து வேத போதகர்களாக அனுப்புவதற்கான பெரிய ஒரு சக்தியாக எங்களுக்கு விளங்கும். அதனால் வந்து ஜெபம் செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச பொருளுதவி செய்யுங்க, உங்கள் குழந்தைங்களையும் குருக்களாக ஆகிறதுக்கு அனுப்பி வைங்க. அதுவே பெரிய ஒரு முன்னேற்பாடாக இருக்கும். ரொம்ப நன்றி ஃபாதர். அருமையான ஒரு அழைப்பு எங்கள் மக்களுக்கு. கண்டிப்பாக உங்களை போன்ற வேத போதக குருக்களுக்காக தங்களால் இயன்றதை கண்டிப்பாக நம்ம தமிழக கத்தோலிக்க மக்கள் தாராள உள்ளத்தோடு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருப்பவர்கள் இந்த நிகழ்ச்சியை விரும்புவதும் அதான் காரணம். அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, கடந்த வாரங்களில் இந்த நற்செய்தி மலர்கள் நிகழ்ச்சியிலே அருட்தந்தை ட்ரிங்சன் அவருடைய நற்செய்தி பணி அனுபவத்தை நாம் கேட்டோம். புதிதாக பொறுப்பெடுத்திருக்கிறது இந்திய மாகாணத்திற்கு தலைவராக இருக்கின்றார். இன்னும் குறிப்பாக அவருடைய பணி சிறக்க அவருக்காக நாம் ஜெபிப்போம். கண்டிப்பாக உலகமெங்கும் பரவி புரியப்பட்டு வரும் அந்த நற்செய்தி பணி, குறிப்பாக இந்த SMA சபையை சார்ந்த அனைத்து குருக்கள், இன்னும் ஆப்பிரிக்க மக்கள் அனைவருக்காகவும் நாம் தொடர்ந்து நம்முடைய ஜெபத்திலே அவர்களை ஏறெடுப்போம். இன்னும் நம்மால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு நாம் செய்வோம். அது ஜெப உதவியாக இருக்கட்டும், அது பொருள் உதவியாக இருக்கட்டும், இன்னும் இறை அழைத்தலுக்காக உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவதாக இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் இறைவன் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களுக்கு அந்த தாராள மனதையும் அந்த அக்கறை உணர்வையும் தர வேண்டும் என்று ஒருவருக்காக ஜெபிப்போம். மீண்டும் இன்னொரு நற்செய்தி பணியாளரோடு இந்த நற்செய்தி மலர் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.